ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மொளக்கட்டின வெந்தயத்தை வச்சு ஒரு கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். வெந்தயத்தை வந்து ஒரு நாள் ஊற போட்டுருங்க. நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஒரு வலை மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. காற்று படணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரைன் பண்ணிடுங்க தண்ணியை. அந்த மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் அடுத்த நாள் நல்லா முளை கட்டிடும். இந்த மாதிரி வந்தது தான் அழகாக சூப்பராக முளை கட்டின வெந்தயம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம கடுகு சீரகம் தாளித்து தக்காளி பச்சை மிளகா வரமிளகா தாளிச்சிட்டு இந்த வெந்தயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி ஒரு செகண்ட் மூடி வச்சுட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி எல்லாம் சேர்க்கலாம். மிளகாப்பொடி வந்து நான் வந்து ஏற்கனவே மிளகா போட்டதுனால ரசப்பொடி போட்டிருக்கேன். ஆனாலும் புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வரமிளகா பொடியும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி காரம் பிடிக்குமோ அந்த மாதிரி காரத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் நல்ல வாசனையாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த கசப்பு வந்து தெரியல. லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் வெல்லமும் போட்டிருக்கேன். அந்த உப்பு கசப்பு புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெல்லம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அது போல் போட்டு இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு செஞ்ச ஒரு நிறைவாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.